பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். இன்று ஸ்ராவண பௌர்ணமி, ஹயக்ரீவர் ஜெயந்தி. ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்று வேதங்களையும் வழிபட வேண்டும். பிரம்மதேவர் இந்த நாளில்தான் வேதங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வதாக ஐதீகம். அதனாலேயே ஆவணி மாத பௌர்ணமி நாளில் பிராமணர்கள் வேதங்களை படிக்க துவங்குவதற்கான நாளாக வைத்துள்ளனர். பெரும்பாலும் பெருமாள் கோவில்களில் லக்ஷ்மி தேவி தனி சன்னதியிலேயே காட்சி தருவார். ஆனால் ஹயக்ரீவர் ரூபத்தை தரிசிக்கும் போது லக்ஷ்மி தேவி எப்போதும் அவரது மடியில் அமர்ந்த நிலையிலேயே காட்சி தருவார். ஹயக்ரீவர் ஞானத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவிக்கே ஞானத்தை போதித்தவர் ஹயக்ரீவர்தான் என புராணங்கள் சொல்கின்றன. கல்வியில், வேலையில் வெற்றி பெற வேண்டும், உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் ஹயக்ரீவரை வழிபடுவது சிறப்பானதாகும். அம்பிகையின் நாமங்களை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக அகத்திய முனிவர் மூலம் லலிதா சகஸ்ர நாமத்தை அருளியவரும் ஹயக்ரீவரே. ஹயக்ரீவர் கல்வி கடவுளாக மட்டுமன்றி லக்ஷ்மி தேவி உடன் இருப்பதால் இவர் செல்வத்திற்குரிய தெய்வமாகவும் போற்றி வணங்கப்படுகிறார். ஹயக்ரீவர் ஞானத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவிக்கு ஞானத்தை போதித்தவர். ஒருவருக்கு கல்வி செல்வத்தை வழங்க வழங்க நமக்கு ஞானமும் கல்வியும் அதிகரித்து கொண்டே செல்லும். நமக்கு கடைசி வரை வரக்கூடியது கல்வி செல்வமாகும். அத்தகைய கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவியை வணங்குகிறோம். அந்த சரஸ்வதி தேவியின் குருவாக திகழும் ஸ்ரீ ஹயக்ரீவரின் ஜெயந்தி இன்று. நாம் இன்று ஸ்ரீ ஹயக்ரீவர், சரஸ்வதி தேவி, ஸ்ரீ லக்ஷ்மி தேவியினை போற்றி வணங்குவோம். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்லோகம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஞானமும் ஆனந்தமயமானவரும் தூய்மையான ஸ்படிகம் போன்ற தேகத்தை உடையவரும் சகல கலைகளுக்கும் ஆதாரமுமானவரான ஸ்ரீ ஹயக்ரீவரை நான் உபாசிக்கிறேன். சரஸ்வதி துவாதச நாமாவளி. ஓம் பாரதியை நமக. ஓம் சரஸ்வதியை நமக. ஓம் சாரதாயை நமக. ஓம் ஹம்சவாகின்யை நமக. ஓம் ஜகதிக்யாதாயை நமக. ஓம் வாகீஸ்வர்யை நமக. ஓம் கௌமார்யை நமக. ஓம் பிரம்மச்சாரிண்யை நமக. ஓம் புத்திதாத்ரி நமக. ஓம் வரதாயின்யை நமக. ஓம் சத்ரகண்டா நமக. ஓம் புவனேஸ்வர்யை நமக. ஸ்ரீ லக்ஷ்மி துவாதசநாம ஸ்தோத்திரம். त्रैलोक्य भूजिते देवी कमलाय विष्णुवल्लभाय यदा त्वं सुस्थिरा कृष्णा तथा भवमायि स्थिरा ईश्वरी कमला लक्ष्मी चला भूधिर्हरिप्रिया पद्मा पद्मालया साम्यक् उच्चैः पद्मधारिणी.